பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 126224 வயா ஈரோடு சேலம் காட்பாடி நடைமேடை 3 வந்து கொண்டிருக்கிறது. ஃபோன் சார்ஜ் போட்டு என்ன பண்ணீங்க? டயர்டாக இருந்துச்சு. எந்த இடத்துல சார்ஜ் போட்டீங்க? நீங்க ஃபோன் பார்த்தீங்களா? நீங்க யாராவது ஃபோன் பார்த்தீங்க? கவனிங்க, இவர் ஃபோனு சார்ஜ் போட்டு தூங்குனதால என்ன ஆகுதுன்னா, இவரோட ஃபோனை வந்து இவர் இழந்துட்டாரு. ஃபோனு திருடு போயிடுச்சு. இந்த ஃபோனை திருடு போச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ரயில்வே என்ன பண்ணியிருக்குன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப் கிட்ட சிஇஐஆர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த சிஇஐஆர் ஃபார்ம் மூலமாக அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஃபோன் நம்பரோட ஐஎம்ஐ நம்பர், தொலைஞ்ச ஐஎம்ஐ நம்பர் ப்ளஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர் ஃபோன் நாங்கள் வந்து என்னன்னா அந்த சிஆர் ஃபார்மை எங்களோட சைபர் செல்லில் நாங்கள் கொடுத்து நாங்கள் உங்கள் ஃபோனை எப்போ ஃபோனு ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ நாங்கள் உங்களோட ஃபோனை கண்டுபிடிக்க தரோம். திரும்பி சிஆர் ஃபார்ம் நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுப்போம். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரயில் மதத்துக்கு 139 ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் 139 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுவோம். எப்போ உங்களுக்கு ஃபோன் கிடைச்ச தகவல் வரும் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இது தவிர 0FR இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 0FR லிங்க் இருக்குது. அந்த லிங்க் எங்கள்கிட்ட ஆர்பிஎஃப்ட்ட ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்கிட்ட எங்கள்கிட்ட லிங்க் ஹெட் குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆக மொத்தம் உங்கள் ஃபோன் தொலையக்கூடாது. தொலைஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட அஜாக்கிரதை மட்டும்தான் காரணம். அப்படி தொலைஞ்சிச்சு அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியும், தமிழ்நாடு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால உங்கள் பொருளை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கணும். என்னதான் போலீஸ்காரங்க வேலை பார்த்தாலும் உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி.